பனை வாழ்வின் விருட்சம் நாட்டின் சுபீட்சம் எனும் தொனிப்பொருளில் தேசிய கண்காட்சி வவுனியா மாநகர சபை மைதானத்தில் ஆரம்பமானது. பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் ஏற்பாட்டில் பனை அபிவிருத்தி சபையின் ஒழுங்கமைப்பில் இன்றும் நாளையும் கண்காட்சி நடைபெறுகின்றது. பல்வேறு பனைசார் உற்பத்தி பொருட்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் விற்பனையும் இடம்பெற்று வருகின்றன. நிகழ்வின் பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன, கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க, வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர், வவுனியா பல்கலைக்கழக துணைவேந்தர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர். கடந்த வருடம் வடமாகாண தெங்கு முக்கோண அபிவிருத்திக்காக 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கியிருந்தோம். இந்த வருடம் வடமாகாண தெங்கு அபிவிருத்திக்காக 600 மில்லியனை ஒதுக்கி அதற்கான பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த வருடத்திலும் வடமாகாண தெங்கு அபிவிருத்திக்காக மேலும் 680 மில்லியன் ரூபாவை ஒதுக்குவோம். கள்ளுத்தவரணை விரைவில் திறக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பில் நீங்கள் உள்ளிட்ட வடமாகாண மக்கள் காத்திருக்கின்றீர்கள். எனினும் இதற்கு முன்னர் ஆட்சியில் இருந்தவர்கள் இதனை அவர்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து எமை சட்ட நெருக்கடிக்கு உள்ளாக்கினர். தற்போது பிரச்சனைகளை தீர்ப்பது தொடர்பில் பாராளுமன்றத்தில் கலந்துரையாடினோம். சட்ட ரீதியாக ஏற்படும் பிரச்சனைகளை தீர்த்து கூடிய விரைவில் கள்ளு தவறணைகளை திறக்க எதிர்பார்க்கின்றோம்.